அந்த துவால ஓதுன்னு சொன்னீங்க. ஆனா இமாம்கள் வந்து அதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சலாத்தோட முடிச்சிடறாங்க. சரி, எஸ்பெஷலி தராவிலாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிடறாங்க. சரி. அவ என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க நிறைய துவா சொன்னீங்க. நான் ஒரு தலைப்பு பேசிக்கிறேன்னு சொன்னா, அத்தஹியாத்தில் ஓத வேண்டிய துவாக்கள் அத்தனை துவாயும் எடுத்து அது அறிவிப்புல் சஹீஹ் லைஃப் எல்லாம் சொல்லி ஒரு துவா அர்த்தத்தோட பேசிக்கிறோம். முடிஞ்ச அதையும் பாருங்க. அந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இமாம் டைம் கொடுக்கிறாரு இல்லையே, இன்னக்க ஹமீதுன் மஜீத் சொன்னாலே பெரிய விஷயம் லெவலில் இப்ப சரியா, அதோட சலாம் கொடுத்துடுறாங்களே, இப்ப என்ன செய்யறது அப்படின்றார். இமாமை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பின்னால் உள்ளவங்களோட ஹாலத்தை என்ன செய்யணும், கவனிக்கணும். அவர் நல்ல இன்பமா அவர் ஓதலாம்ன்றதுக்காக அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, இஷாவை வந்து நல்லா இழுத்து போட்டு புல்லுசா என்ன செய்யலாம், இப்போ அவருக்கு வீட்டுக்கு போற சிந்தனைக்காது ஏதாவது இருந்துன்னு வைங்களா, அன்றைக்கு ஃபுல்லா பள்ளியில் இருக்கிறாடியா தான் அவர் இருப்பாரு. அதுக்காக அவர் 1.5 மணி நேரம் இழுத்தாருன்னா என்னது பிள்ளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதை கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபத்தான் என்ன முஆதை ஃபித்னாக்காரரா நீங்கன்னு கேட்டாங்க. தொழுவிச்சது கூட நீண்ட நேரம் தொழுவிச்சதுக்கு ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி, என்ன ஃபித்னா செய்றீங்களா, குழப்பம் செய்றீங்களா, உங்களுக்கு பின்கால பலகீனமானவங்க இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, வேலைக்கு போற எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி இது என்ன செய்யக்கூடாது. அவன் செஞ்ச வேலையால என்ன நடக்கும், இதுக்கு பிறகு இஷா பள்ளி போக மாட்டேன்னு நடக்கும். அவ்வளவுதான். அவர் என்ன முடிவுக்கு வருவாரு, நான் இதுக்கு பிறகு இஷாவுக்கு பள்ளி போக மாட்டேன்னு முடிவுக்கு வரும். அப்ப ஃபித்னா தானே அது அப்படின்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இமாமுடைய சிச்சுவேஷன், அவர் அந்த வேலை என்ன செய்யக்கூடாது, அவர் வந்து ஹாலத்துல் மஅமூமின் மௌமூம்களோட சிச்சுவேஷனை தான் அவர் கவனிக்கணும். மௌமூம்களை பாக்குற 6 பேர் இருக்கிறாங்க, இந்த 6 பேர் சுப வரைக்கும் தொழுவாங்கன்னா என்ன செய்யலாம், தொழலாம். தராவீஹ்லே அதுதான். தராவீஹ் வந்து நீட்டி தொழுவதற்கான ஒரு தொழுகை தான், சந்தேகம் கிடையாது. அங்கே இமாமத்துக்குரிய சட்டம் இருக்குது. இமாமத்துக்குரிய சட்டம், இமாம் எப்படி நிக்கலாம், தராவீஹ் நீட்டி தொழுற தொழுகை விரும்பினவன் இருக்காதுன்னா அவ்வளவுதான். ஏன் இன்றைக்குள்ள சிச்சுவேஷன்ல யார் இருப்பாங்க, 5 பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க, சரியா, அது நிச்சயம். அது அப்படி செய்யக்கூடாது. ஜமாத்துக்கு ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் உமர் ரலியல்லாஹு காலத்துல உமர் ரலியல்லாஹு ஏற்பாடு செஞ்சாங்க பாருங்க. அது கூட என்ன நடந்தது, இப்னு அப்பாஸ்ல உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, திடீர்னு சவுண்ட் கேக்குது. இப்ப என்னன்னு கேட்டா, மக்கள் எல்லாம் இப்ப ஹைஅத்துன் நாஸ்னு வருது, மக்கள் வந்து இப்பதான் பள்ளியை விட்டு முடிஞ்சு தொழுது போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே இப்ப நேரத்தோட முடிஞ்சு தொழுக முடிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. அங்க சஹர் வரைக்கும் இருந்தாங்கன்றது எல்லா நேரமும் நடந்ததில்ல. அப்ப ஏன் தெரியுமா, அந்த ஹதீஸ்லயே வருது, உமர்லாங்க சொல்றாங்க, இப்ப தொழுது முடிச்சிட்டு போற நேரத்தை விட மிஞ்சி இருக்கிற நேரம் இருக்கு, எஞ்சி இருக்கிற நேரம் அது சிறந்தது. அது என்னது சிறந்தது. இப்ப ஆரம்ப நேரத்தை தொழுகை முடிச்சிட்டு போயிட்டாங்க, எஞ்சி இருக்கிற நேரம் சிறந்த அப்படின்னு அர்த்தம் என்ன, அரவாசில முடிஞ்சிக்கன்னு அர்த்தம். எல்லா நேரமும் அவங்க சஹர் வரைக்கும் என்ன செய்யல, தொழுதுட்டிக்கிறேன்னு அர்த்தம். எனவே ஜமாத்து தொழுகை யுராஃபி ஹாலத்துல் மஅமூமின், கீழே பின்னால் உள்ள மௌமூம்களுடைய அந்த இடத்தை தான் நம்ம கொஞ்சம் என்ன செய்யணும், பார்க்கணும். அவங்களோட நிலைமையா தராவிகா இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி. ஆனா இங்க கொஞ்சம் கவலையான விஷயம் தான், இது வந்து இமாம்ட நிலைமையை பாக்குற மாதிரி தொழுறவர், அவர் எங்கேயோ வேலைக்கு போற மாதிரி வேகமா முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இன்னக்கு ஹமீதுன் மஜீதோட சலாம் கொடுத்துறாங்க. தராவிகளை அவ்வளவு சுருக்க கூடாது, ஒரு அளவு வைக்கும். தராவீஹ் என்றால் ராஹத்து, ஃபேன் மிர்வஹாண்டா ஃபேன் நினைக்கிட்டா ராஹத்தா இருக்கணும் தராவீஹ்ன்றது. அப்ப தராவீகளை கொஞ்சமாவது என்ன செய்யணும், இன்னக்கு ஹமீதுன் மஜீதுக்கு போற அல்லாஹ்வின் யௌபிக மின் அஸாபில் கப்ர் என்ற ஒரு துஆ ரசூலுல்லாஹ் அதை ஆரம்பமா சொல்லுவாங்க, அத்தஹியாத்துல அதை ஆரம்பமா சொல்லுவாங்க, முடிவாக அல்லாஹும்ம ஃபிர் லிமா கத்தம் சொல்லுவாங்க, இடையில மெத்த துஆக்கள் சொல்லிக் கொள்வாங்க. அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 துஆ ஒரு துஆக்காக என்ன செய்யணும், டைம் கொடுக்கணும். ஆனா அப்படி என்ன செய்யல, அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹு அக்பர் எழுப்பிட்டார் அவரு. இங்க செந்தா சலாம் முடிக்கல, அவர் அல்லாஹு அக்பர் சவுண்ட் என்ன செய்யுது அங்க கேக்குது, நடப்பதா இல்லையா பிள்ளை. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படி அந்த மாதிரி தொழாம ஒரு அளவுக்கு டைம் கொடுத்து கொஞ்சம் நீட்டி தொழணும். அது ஒரு பிழைதான். ஆனால் நல்லது, நமக்கு 2 ரக்காத் தொழுகை நம்ம வச்சுக்கிறது, ஒரு வித்திரு தொழுகை என்ன செய்யறது வச்சுக்கிறது, அல்லது வித்திருக்கு போற 2 ரக்காத் ஒரு தொழுகை நம்ம வச்சுக்கிறது. ரசூலுல்லாஹ் தொழுது அந்த மாதிரி வீட்டுல போய் என்ன செய்யறது, அந்த 2 ரக்காத் தொழுகை நம்ம விரும்பி என்ன செய்யலாம், சுன்னத் தொழுகைகள் தொழுகிறோம், அதுல என்ன செய்யலாம், நம்ம கேட்டுக்கலாம். அதுதான் மிகவும் சிறந்தது.